ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி துறை வந்து 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் வந்து அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுவே இந்தியா முழுவதுமே ஒரு 40,000 வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஓரளவுவே 7,783 வேகன்சியோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அங்கன்வாடி துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் வந்து 2025 நாங்கள் வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா? இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் இந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கூடிய விரைவில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்மே. பார்த்தீங்கன்னா விரைவில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. இதுவாகி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் புது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இந்த வேலைக்கு அப்ளை செய்வது, எப்படி அப்ளை பண்ணால் இந்த வேலை கிடைக்கும், யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே இந்த வேலையை வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து நடக்க போகுது, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ மார்க் இருந்தால், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? இதன் அடிப்படையில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கல்வி தகுதி, என்ன வயது வரம்பு இருந்தால் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே ஃபார்ம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அதே மாதிரி முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் இது. இந்த விண்ணப்பத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு என்னென்ன முக்கிய நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை செய்தால் நம்மளுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி துறையில் நிறைய பெண்களுக்கான ஒரு வேலைப்பாக தான் இந்த அங்கன்வாடி துறை வந்து இருக்குது. ஹையர் போஸ்டிங்கெலாம் ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 3 போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்குது, இந்த நிபந்தனைகள் இருந்தால் கட்டாயமாக இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத அனைவருக்குமே ஒரு முக்கிய நிபந்தனைகளாக தான் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து வெளியே இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமை வந்து பெற்றிருக்கணும். இதில் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே புலன் வாய்ந்தவராக நீங்கள் இருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டாயமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தா இந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா கட்டாயமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவைகள் வந்து இருக்குங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதே மாதிரி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம் இல்லாமல் நேரடியாக நிரப்பக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் இந்த அங்கன்வாடி துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருட காலமாகவே எந்த ஒரு நோட்டீஸுமே அப்டேட் கொடுக்காம இருந்திருந்த நிலையில் தான் இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வந்து வந்து வெளியிட்டுட்டாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கிய நிபந்தனை பொறுத்தளவுக்கு நீங்கள் அங்கன்வாடி துறைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கும் 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருக்கணும். இருந்தாலே கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஊராட்சிக்குள்ளே நீங்கள் வசிப்பவராக நீங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு முக்கிய நிபந்தனைகளாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அப்படின்னா 24 வயசு 25 வயசுலேருந்து
40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே இருக்குது. சில அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ வெளியாகும், எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. சில இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய திட்டம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர், நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிடுச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கணவரோட பெயர், ஸோ அதேமாதிரி உங்களுடைய தகப்பனார் பெயர், உங்களுடைய அப்பா பேர் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக மனுதாரர் இருப்பிட முகவரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கக்கூடிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மண்டலம், கோட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண். ஸோ அதுக்கான ஒரு சில நம்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சில வசிக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பரை வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டாரம், ஊராட்சியினுடைய பெயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, ஊராட்சியில் வசிக்கிறீங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வந்து வசிக்கிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி புது அப்ளிகேஷன் ஃபார்ம்லும் இதே மாதிரி தான் சேமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண். ஸோ நீங்கள் வந்து எந்த மையத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய பேர், ஸோ அதுக்கான விலாசம் வந்து நீங்கள் வந்து எழுதிடணும். எங்கே இருக்குது அட்ரஸோடு அதில் வந்து எழுதிட்டீங்களா போதும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா தற்போதைய கல்வித் தகுதி என்ன, நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10th பாஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற விதம் சான்றிதழ் வந்து நகலுடன் நீங்கள் வந்து இதில் வந்து வைக்கணும். ஸோ நகலுடைய எண்ணம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வயது உங்களுக்கு வந்து பூர்த்தி அடைந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போ பிறந்திருக்கீங்க, ஸோ பூர்த்தி அடைந்த வயது நீங்கள் வந்து எழுதிடணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 10வது கிளாஸில் வகுப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரிவினர் வந்து எந்த கேட்டகரி சொன்னீங்க, எந்த கேஸ்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களோ அப்படின்றத நீங்கள் இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரின் இருப்பிட முகவரிக்கும் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே முகவரி இருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு குடும்ப அட்டை நகல், வரி ரசீதி, ஆதார் அட்டை நகல் இதெல்லாம் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து வைத்துக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரின் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடித்திற்கும் உள்ள தூரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது, 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்திருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு கட்டாயமாக இந்த வேலை கிடைத்திடும். ஸோ அதே மாதிரி திருமண நிலையை பொறுத்தளவுக்கு திருமணம் ஆகாதவரா, விதவையா, ஆதரவற்ற விதவிகளா, கணவனால் கைவிடப்பட்டவர்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அதுக்கு தகுந்த சான்றிதழை வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் வேறு எதனா தகுதிகள் இருந்தது அப்படின்னா இதர தகுதி செயல்பாடுகள் கணினி திறன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹையர் போஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தவரை மனுதாரரின் குடும்ப வருமானம் வந்து உங்களுடைய வருமானம் வந்து எவ்வளோ அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குறிப்புகள் எதனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்துச்சு அதுக்கு தகுந்த சான்றிதழும் நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஸோ இடம், பொருள், நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுடைய கையொப்பம் எழுதிட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அன்று 25 முதல் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் 5 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து தளர்வு கிடைக்கும். ஸோ அதே 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றுகள்லாம் தேவைப்படுது, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10வது தேர்ச்சி பெற்றிருக்கும் மதிப்பெண் பட்டியல் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வந்து ஆமாம் இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்துடைய ஃபைனோட இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டுகளும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து அதே மாதிரி தான் வந்து வரும். இதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.